அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த காணொளி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்க போறது வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை, ஆங்கிலத்துல கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கேள்வி 2005ஆம் ஆண்டு பிசிக்ஸ் ஒலிம்பியாட்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி சார்? 8 கிராம் ஹீலியம் மற்றும் 16 கிராம் ஆக்சிஜன் உள்ள வாயு கலவையின் காமா மதிப்பு என்ன? காமான்னா என்னது சார்? நம்ம படிச்சிருக்கிறோம் வாயுக்களின் இயக்கவியல். காமா இஸ் ஈக்குவல் டு சிபி பை சிவி. சிபி மற்றும் சிவிக்கான விகிதத்தை தான் நம்ம காமான்னு சொல்லுவோம். சிபின்னா என்ன சார்? மாறா அழுத்தத்தில் அந்த தன்வெப்ப ஏற்படுத்துகிறோம். சரியா? அதே மாதிரி இதுல சிவி என்பது மாறா பருமனில் தன்வெப்பை ஏற்படுத்தும். அப்போ இதற்கு 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஏ 23/15, பி 15/23 அப்படியே மாற்றி போட்டிருக்குது, சி 27/17, டி 17/27. இதுல ஒரு விஷயம் நமக்கு தெரியும், சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். இதுதான் மேயர் சமன்பாடு. அந்த சமன்பாடை பார்த்தாலே நமக்கு தெரியுது, சிபி அதிகமா இருக்கும், சிவி கம்மியா இருக்கும். அப்ப சிபி பை சிவினால என்ன இருக்கணும்? அதிகமா, சிபி அதிகம்ங்கிறதுனால அது ஒன்றை விட அதிகமாகத்தான் இருக்கணும். இதுல அப்ப மேல அதிகமா இருக்கணும், கீழே கம்மியா இருக்கணும். அந்த அடிப்படையில 23/15 இருக்கலாமா சார்? இருக்கலாம். 15/23 இருக்க முடியாது சார், ஏன்னா இதுல சிவி கூடுதலா இருக்கு. 27/17 அது இருக்கலாம், 17/27 இருக்க முடியாது. ஆக ஏ அல்லது சி, இந்த ரெண்டுல தான் ஆன்சர் இருக்கு. ஒண்ணுதான் ஆன்சர், பி அண்ட் டி இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, எது சார் ரைட்டு அதை பார்க்கலாம். அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, ஹீலியம் என்பது ஒரு ஓரணு மூலக்கூறு. படிச்சிருக்கோமா? இது நம்ம பிசிக்ஸ்லயும் படிச்சிருக்கிறோம், கெமிஸ்ட்ரியிலையும் படிச்சிருக்கிறோம். ஹீலியம் என்பது ஓரணு மூலக்கூறு. அப்ப அந்த மூலக்கூறு எடை, ஒரு எடையோ நிறையோதோ சொல்லுங்க, அது 4. அப்ப 8 கிராம் ஹீலியம்னு அர்த்தம், அங்க 2 மோல்கள் இருக்கும். 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன், மோல் ஆஃப் ஆக்சிஜன், மோல் ஆஃப் ஹீலியம் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ 4. ஆக 8 கிராம் ஹீலியத்தில் 2 மோல்கள். அப்புறம் ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் என்பது ஈரணு மூலக்கூறு. அதுக்கு மூலக்கூறு எடை எவ்வளவு? 32 படிச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரியிலையும் கூட படிச்சிருக்கோம். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 16 கிராம் தான் இருக்கு. அப்போ பாதி 0.5 அல்லது 1/2 கூட சொல்லலாம். 1/2 மோல்கள் தான் இருக்கு. சரி சார், இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த சிபி சிவி சமாச்சாரங்கள் எப்படி? ஹீலியம் ஓரணு மூலக்கூறின் 2 மோலுக்கான சிபி எவ்வளவு? ஓரணு மூலக்கூறு என்றாலே அதற்கு சிவி மதிப்பு 3/2r, சிபி மதிப்பு 3/2r plus r, that is equal to 5/2. இதான் கணக்கு. அதான் போட்டிருக்கு 3/2r plus r. எத்தனை மோல்? 2 மோல். ஒரு மோலுக்கு தான் இந்த வேல்யூ. இது 2ஆல பெருக்கினா into 2. அப்ப 3/2r plus r எவ்வளவு? 5/2r. 5/2 into r. இது 2ஆல பெருக்கினா மேல 2 இருக்கு, கீழே 2 இருக்கு, அடிச்சா 5r. அப்ப இது என்னது சார்? 2 மோலுக்கான ஹீலியம் மூலக்கூறுகளின் அல்லது ஹீலியம் வாயுவின் சிபி. இதே மாதிரி ஆக்சிஜனுக்கு சிபி கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குது? 0.5 மோல், 1/2 தான் இருக்கு. அப்ப அதுக்கு எப்படி சார்? சிபி இருக்கு, அது ஈரணு. ஓரணுக்குன்னா 3/2r, ஈரணுக்குன்னா சிவியின் மதிப்பு 5/2r, சிபின்னா பிளஸ் ஆர் சேர்க்கணும். 5/2r பிளஸ் இன்டு 0.5. சரியா? இது 5/2r பிளஸ் ஆர்னா 7/2 ஆர். 5/2r பிளஸ் ஆர்னா 7/2 இன்டு 0.5 என்ன சார்? 1/2. கீழே 2 இருக்கு, மேல சாரி 2 பிரிக்கலாம். சோ 7/4 இன்டு. ஆக சிபியின் மதிப்பு 2க்கு சேர்த்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த 2 மோல் ஹீலியமும் அரை மோல் ஆக்சிஜனையும் கலந்த பிறகு அதனுடைய மொத்த சிபியின் மதிப்பு எவ்வளவு சொன்னா இதை 2ஐயும் கூட்டி கொள்ள வேண்டும். 5r plus 7/4. இதே மாதிரி சிவியின் மதிப்பு அடுத்து பார்க்கலாம். ஹீலியம் ஓரணு மூலக்கூறின் 2 மோலுக்கான சிபி. சிபிக்கு அந்த ஆறால கூட்ட வேண்டியது, இது வெறும் 3/2r தான். இன்டு 2 மோல் சொல்லும்போது 2 எடுத்து. அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு ஈரணு மூலக்கூறு 5/2r, இங்கே போட்டோம் 5/2r இன்டு 1/2, 0.5. ஸோ 2 நாள் 5/4. ஆக 2க்கும் சேர்த்து சிவி கண்டுபிடிச்சாச்சு. இது 3r, இது 5/4. இது 2ஐயும் கூட்டி கொண்டோம் சார், கூட்டிட்டோம் சொன்னா 3r plus 5/4r கூட்டணும்னா என்னது? அதுதான் இந்த கலவை. ஆக்சிஜன் 2 மோல், சாரி ஆக்சிஜன் அரை மோல்,
ஹீலியம் 2 மோல். மொத்தத்துக்கு அந்த கலவைக்கான மொத்த C. இப்போ மொத்த காமா கண்டுபிடிக்கணும். மொத்த Cp மைனஸ் மொத்த Cp. வாயு கலவையின் காமா is equal to Cp/C. ஆட் எல்லாத்துலயுமே இருக்குது. அதனால காமனா நம்ம ஆட் முதல்ல ஹீலியத்துக்கு 5 பிளஸ் அப்புறம் ஆக்சிஜனுக்கு 7/4 டிவைடட் பை இங்கேயும் என்னது சிவி ஆட் 3 ஹீலியத்துக்கு பிளஸ் 5/4 எதுக்கு ஆக்சிஜன். இப்போ மேலையும் ஆடு இருக்குது, கீழையும் ஆடு இருக்குது. 6 அடிவட்டு. இப்போ 5 பிளஸ் 7/4 டிவைடட் பை 3 பிளஸ் 5. இப்போ இந்த 4 காமன் எடுத்தா 4 5 20 20 பிளஸ் 7 so it is equal to 27/4. கீழையும் 4 காமன் எடுத்தா முன்னாங்க 12 பிளஸ் 5 12 பிளஸ் 5 17/4. இந்த 17/4 வந்து எப்படி போட்டதெல்லாம் டிவைடட் பை இருக்கிறதுனால தலைமாத்தி போட்டு போயிருக்கு. அப்போ இங்க என்ன இருக்கு 27/4 சிபி இருக்கு. சிவி தலைமாத்தி போட்டு போடும்போது 4/4 ஐசிவி தான். அது 17/4 இருந்தது. அது நம்ம டிவைடட் பை இருக்கிறதுனால தலைமாத்தி போட்டு போட்டுக்கலாம் 4. அப்போ இங்க கீழே 4 இருக்கு, டினாமினேட்டர் 4 இருக்கு, அங்க மேல 4 இருக்கு. 4 அடிச்சுக்கலாம். 27/17. ஆக வாயு கலவையினுடைய காமா is equal to Cp/Cv is equal to 27/17. மூன்றாவது தெரிவு, மூன்றாவது ஆப்ஷன் C is the right answer. ஓகேயா? சோ இதே மாதிரி வேறு ஒரு கேள்வி நம்ம இதே வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை, அதாவது கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படிங்கிற பாடத்துல நம்ம அடுத்த காணொளியில் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.